ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம கேபேஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கேபேஜ் எடுத்து ஒரு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நான் வந்து அதை வந்து வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலையை வந்து வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்து வச்சாச்சு தனியாக. இது ரெண்டுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிட்ட அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு அரைச்சி அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியது. அவ்வளோதான் இதோட வேலை. ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இது கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலையை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் முட்டைகோஸை வந்து கேபேஜை வந்து நான் வந்து போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு வேக வச்சு அதை எடுத்து வச்சாச்சு. அதனால் வேறு எந்த ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணல. இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் பொருள் தான் இது. இது வச்சே நம்ம ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியும். இது ஹெல்த்தியான டிஷ். நம்ம பீனட் சேர்க்குறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து எண்ணெயில் போட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து ஈவினிங் ஒரு ஸ்பூன் வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும். அதை அழகாக சாப்பிட்ருவாங்க. இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் சாப்பாடு சாப்பிடும் போது. சாம்பார் ரசத்துக்கெல்லாம் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். புளிக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு இது சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.